வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எப்போ தாவேக்கா அரசியல் என்ட்ரியை கொடுத்துச்சோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எது நடந்தாலும் திமுக தான்ப்பா சொல்கிறாங்க, தாவேக்கா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு கிளாஷ் சோஷியல் மீடியா முழுக்க பெருசாக போயிட்டுருக்குல்ல. இதில் டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம சென்னை எம்டிசி பஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பின்னாடி இந்த எல்இடி பலகையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த வழித்தட எண் இருக்கும், இன்னொரு பக்கம் எங்கே இந்த பஸ்ஸு போகுது அந்த செல்லுமிடம் இதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது அப்படியே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, தக்காளி வெற்றி கழகம் அப்படின்னு 3 வார்த்தைகள் இது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குங்க அந்த எல்இடி போர்டில். எங்கே சென்னை எம்டிசியில் பஸ்ஸில் நடந்திருக்க விஷயம். இந்த காட்சியை பார்த்துட்டு பல பேர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, இதை நாங்கள் ஏஐ நினச்சோமே, உண்மையிலே இப்படி நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அதுவும் இந்த வீடியோ வைரல் ஆச்சா, இதுக்கப்புறம் மாநகர போக்குவரத்து கழகம் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் அந்த ரூட் போர்டு இருக்குல்ல, இதை மர்ம நபர்கள் மாற்றியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ரூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உடனடியாக பணிமன அலுவலருக்கு தெரிவிச்சிட்டோம். இதுக்கு பிறகு அந்த பலகை சரி செய்யப்பட்டுருச்சுங்க. அந்த இஷ்யூ உள்ள திரும்பவும் இனிமேல் இது போல் நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக கண்காணிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நடந்துட்டு இருக்கிறது தாவேக்கா ஆட்சி. இந்த பேருந்தில் ஓடுதுன்னா எல்லாம் போக்குவரத்து துறை சார்ந்த பேருந்துகள் தானே. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்குனாக்கா இதை நீங்கள் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களா, இல்லை கவனக்குறைவுன்னு சொல்லுவீங்களா? ஸோ சம்மந்தப்பட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஜஸ்ட்டு பழகையை மாற்றுறது இதுக்கு தீர்வே கிடையாது. ஒரு பக்கம் அந்த தக்காளி வெற்றி கழகம்னு அந்த பஸ்ஸில் நேம் ஓடினதை பார்த்து பல பேர் சோஷியல் மீடியாவில் அந்த ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி தாவேக்காவினரை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் எங்கே விமர்சிக்கிறீங்க, பழைய ஐட்டம் ஒன்று எடுக்கிற மாதிரி வெளியே அப்படின்ட்டு சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய் இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. செம வைரல், கோடிக்கணக்கில் வியூஷிப் கிடச்சிக்கிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூஸ்க்கு. அதில் யுவன் சங்கர் ராஜாவோட எப்பேற்பட்ட தீவிர பக்தன் தான்றதை ஜேசன் சஞ்சய் ஒரு முறையும் சொல்லிகிட்டே இருப்பாப்ல. ஒரு கட்டத்தில் அவருக்கு பிடிச்ச பாடல் சார்ந்து கேட்கும்போது கூட அவர் என்ன நம்ம பதில் கொடுத்துருப்பாரு, இவனோட சாங்கு தான் இந்த சர்வம் படத்தில் வரல அந்த பாட்டை சொல்லியிருப்பார். நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட இது இந்தளவுக்கு மாறி இருக்காதுங்க, சுட்டா சூரியனை அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். இது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, ஏன்பா ஏற்கனவே உங்கள் அப்பா திமுக சார்ந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டாரு, நீங்களே வந்து சூரியனை சுடுவன்றீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு இப்படி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த சுட்டா சூரியனை சாங் இருக்குல்ல யூடியூப்பில், இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு பிற்பாடு பல பேர் அந்த சாங்கை திரும்ப ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு. இந்த கமெண்ட் செக்ஷன் கிடையாதுப்பா, இது ஜேசன் சஞ்சய் செக்ஷனு. இந்த கமெண்ட்டுக்கு அவ்வளோ பேர் லைக்கு. அண்ட் இது கூடவே ஃபுல்லாக எங்கே தெரியுமா ஜேசன் சஞ்சய் ஜேசன் சஞ்சய் ஜேசன் சஞ்சய். அந்த கமெண்ட் செக்ஷன் முழுக்க அதுதான். ஆர்யாவை பற்றி இந்த பாட்டில் பேசலை, இதுக்கு மியூசிக் பண்ணி யுவன் சங்கர் ராஜாவை பற்றி பேசலை, என்ன படன்றதை பற்றி பேசலை, ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் இன்டர்வியூவில் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிவிகேவினர் பல பேருமே. அந்த தக்காளி வெற்றி கழகம் ஒன்று வந்ததான் வந்துச்சு, இப்போ இது வேறு திரும்ப ட்ரெண்ட் அடிச்சிருக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன். இது மாதிரி தொண்டர்கள் திமுகவுக்கு வேணுமா? இதை கட்சி ஒரு முறை கன்சிடர் பண்ணால் சிறப்பாக இருக்கும். புரியுது, கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா, கட்சியில் இருக்க முக்கியமான தலைகளுக்கு ஒரு பிரச்சனைனா தொண்டர்கள் பட்டுன்னு கிளம்பி வராங்கனாக்கா நல்ல தொண்டர்கள் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சில பேர் பண்ணுற விஷயம் ஒட்டுமொத்த கட்சிக்கும் கெட்ட பேராக மாற வாய்ப்பு இருக்குல்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் நீலாங்கரையில் வச்சு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்களா. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனர் அமல்ராஜ் இருக்கார்ல, அவரும் வந்திருந்தாருங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சா, அதனால் அவரும் அங்கே வந்திருந்தார். கமிஷனர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த சில திமுகவினர் பேரிகேட்ஸில் எடுத்து இழுத்து போட்டு சில அமகலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணார், பேரிகேடை போட்டு அது மேலே துள்ளி குதித்து விளையாடுறாப்புல. இவர்
இதை பார்த்த கமிஷனர் அமல்ராஜ் செம அப்செட் ஆகிட்டார். வச்சாரு ஒன்று உடனே போட்டுன்னு. இந்த காட்சிலாம் வெளியே வந்துச்சு. இவர் அடித்த அந்த காட்சி இருக்குல்ல, அதை விட அவரோட முகத்தை நீங்கள் பார்க்கணும். கமிஷனோட முகத்தை எவ்வளோ கோவப்பட்டிருப்பாருன்னு. ஏன்னா அவர் முன்னாடியே பேரிகேட் சார்ந்து துள்ளி குதிச்சு வளராங்க கீழே போட்டான். கமிஷனருக்கு அந்த நேரத்தோட கோவம் வராமையாக இருக்கும். ஸோ இது போல் தொண்டர்கள் பண்ணுற சில விஷயங்கள் வீடியோ காட்சியாக வெளியே வந்துச்சுன்னா அது கட்சிக்கும் கெட்ட பேராக மாறும். இதை தலைமை கொஞ்சம் பார்த்து இவங்களுக்கான அட்வைஸை கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண படித்தா தாவேக்கா அரசோட முதல் வேளாண் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் முட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. எக்ஸாஜரேட் பண்ணலங்க, இப்படி ஒரு திட்டம் இருக்குது அந்த பட்ஜெட்டில். இதோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பலத்தை காற்று வீசி வாழை மரம்லாம் சாயுது பார்த்தீங்களா, இதனால் ஏற்படுற இழப்பை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க இந்த அரசு. இந்த திட்டத்தை பற்றியும் பெருசாக தெரிஞ்சிக்க விரும்பாமல், எதுக்காக இதை பண்ணுறாங்கன்ற நோக்கத்தையும் புரிஞ்சிக்க விரும்பாமல், முட்டு கொடுத்தல்னு அந்த திட்டத்தோட பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு பல திமுகவினர் பார்த்தீங்களா உங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க இதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டிஎம்கே டார்கெட் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்கு, இன்னொரு பக்கம் டிவிக்கே டார்கெட் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்னு சோஷியல் மீடியா பக்கம் திரும்பினா வேறு எந்த நியூஸை கண்ணில் மாட்ட மாட்டுது. ஃபுல்லாக டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, இப்படியே மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. வறட்சியை பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடின ஒரு பட்ஜெட்டு தான் இந்த வேளாண் பட்ஜெட்னு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கடுமையாக விமர்சனம் பதிவு பண்ணியிருக்காருங்க. மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக தான் இது நடந்து முடிஞ்சிருக்குன்றார். எப்படி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற நிகழ்வு நடக்கும், அதுபோல் திமுகவோட திட்டங்களுக்கு தாவேக்கா பெயர் மாற்ற நிகழ்வாக தான் இந்த பட்ஜெட் செஷனை ஒரு முறை நடத்திட்டு இருக்காங்கன்னு அவர் விமர்சிச்சிருக்காரு. திமுக திட்டங்கள் மேலே வெற்றி அப்படின்ற லேபிளை மட்டும் ஒட்டிட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த அரசு. ஆனால் முடியலப்பா. அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, ஒரு திட்டம் சார்ந்து செயல்படுத்தணும்னா இதை தாவேக்கா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியுன்ற மாதிரி தான் அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. உழவர் கோரிக்கையை உரத்த குரலில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க திமுகவினர் எழுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டப்போ அவருக்கே மனசில் கொஞ்சம் வலி ஏற்பட்டிருக்கோல, நமக்கு இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் எம்எல்ஏவாச்சும் உள்ளே இருந்திருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு மனசில் இருந்திருக்கலாம். அதுக்காக தான் அவங்களும் அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த குளத்தூர் தொகுதி சார்ந்து எலெக்ஷன் விக்ட்ரி இருக்குல்ல, தாவேக்கா ஜெயிச்சது, அதில் வாக்கு எந்திரத்தில் பழுது இருக்குமோன்ற மாதிரிலாம் பல கட்ட அசம்ஷன்ஸ் முன்வைக்கப்பட்டு இருக்கு அவங்க சைடில். ஆனால் 1-2 ஓட்டுகளாக இருந்தால் நீங்கள் டிஃப்ரென்ஷியல்ஸ் பார்க்கலாங்க. அங்கே ஆயிரக்கணக்கில் ஓட்டுகள் வித்தியாசம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த இடத்துல. அரசு தூக்கத்திலேருந்து விழிச்சிக்கிட்டு பதில் சொல்லியே தீரணும். சட்டப்பேரவையில் திமுக எழுப்ப போகிற கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லியே தீரணும். தீர்வு கிடச்சியே ஆகணும். இதில் நாங்கள் ரொம்ப முனைப்போடு இருக்கோன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய கேள்விகள் கேட்க போகிறோங்க, விவாத நேரத்தில் பதில் சொல்லிட்டோம், சிஎம் அவர்கள் பதில் சொல்லணும், நாங்கள் கேட்குற கேள்விகள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் தந்தை, இன்னொரு பக்கம் மகன், 2 தரப்பும் திமுக எம்எல்ஏஸ் எல்லாம் எழுந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சட்டப்பேரவை சார்ந்து. ஸோ செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவை, ஆனால் தெரிவிக்க போகிற மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுத்துருக்க மாதிரி அண்ணன் திருமாவோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு நான் கருதுகிறேன். உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள். ஆனால் என்ன சொல்கிறாரு, திட்டங்களை கைவிடாமல் பேரை மாற்றி தொடர்றாங்களே, இதுக்கு பாராட்டுன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்கா அரசை பாராட்டியிருக்காருங்க. அதாவது எதை மைனஸ்னு சொல்லிட்டு திமுக தலைமை சொன்னாங்களோ அதை திரும்ப அவர்கள் பாராட்டியிருக்காங்க. முந்தைய ஆட்சி கால திட்டங்கள் பெயர் மாற்றுறது வழக்கம் தானே. அதை அதிமுக திட்டம் கொண்டு வந்தால் திமுக மாற்றும், திமுக திட்டத்தை அதிமுக மாற்றும் பேரை, இதை தானே தாவேக்கா பண்ணுதுன்ற தோனியில் அண்ணன் பேசியிருக்காப்புல. இந்த கருத்தோடு நிறைய பேர் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சி தமிழ்நாட்டை ஆண்டாலும் அந்த கட்சிகளோட செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், இன்க்ளூடிங் தாவேக்கா. இந்த திட்டத்தோட பெயர் மாற்றத்தை சொல்கிறதுல இந்த விஷயத்தில் சொல்கிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இவர்கிட்ட கேள்வியை கேட்டாங்க செய்தியாளர்கள், என்னங்க இது போல் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக திட்டங்களை புதுசாக கொண்டு வரோம், பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு, இதை பற்றி உங்கள் ரியாக்ஷனை கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னார், எல்லா திட்டங்களும் 70 வருஷங்களாக செயல்பாட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ திட்டங்கள் வந்து போது இல்லையா, நல்ல திட்டங்களை அந்தந்த அரசுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எந்த கட்சி அரசு அமைச்சாலும் சரி. திட்டம் சரியாக இல்லைன்னா அதை நீக்கவும் செய்கிறோம். இப்பயும் திட்டம் சரியாக இல்லைன்னா அதே நாங்கள் நீக்குவோம். இதை இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஆண்டு போனவங்க தான். ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் எதையுமே ஒழுங்காக செய்யலைங்க. மொத்தமாக சுமையை ஏற்றி வச்சுட்டு தான் போயிருக்காங்க நிதி சுமை சார்ந்து. நிதி நிலைமை சரியானதும் தான் மற்ற திட்டங்கள் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது மாதிரி திட்டங்கள் இருக்குது பாருங்கள், தாவேக்கா மற்ற திட்டங்கள், ஆனால் இப்போதைக்கு இல்லைன்றது இங்கே கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதை தான் அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு வரியில் சொல்லி முடிச்சிருக்காப்புல. இதுக்கு மத்தியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் திரும்ப நடந்திருக்கு. ஞாபகம் இருக்கா, பேரவை நிகழ்வு முடிஞ்ச பிற்பாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் இபிஎஸ் அவர்கள் ஏற ட்ரை பண்ணார். அந்த காட்சி ஞாபகம் இருக்கா? திரும்ப ஒரு இப்போ நடந்திருக்குங்க. ஒரு முறை நடந்தால் ஓகே, திரும்ப திரும்ப நடக்குதுனாக்கா ஓகே. பேரவை நிகழ்வு முடிஞ்சது, இபிஎஸ் அண்ணா வெளியே வந்தாப்புல.
வந்தவர் அவர் கார்னு நினச்சிக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கார் இருக்குல்ல அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. லிட்ரலாக ஏற ட்ரை பண்ணார். அப்போ அங்கேருந்தவங்களாம் சார் அது எதிர்க்கட்சி தலைவரோட கார் சார் அப்படின்னு சொன்னதும் அவர் சுதாரிச்சுட்டு ஓகேப்பான்னு அங்கேருந்து அப்படியே திரும்பி இந்த பக்கம் வர ஆரம்பித்தார். இந்த ஒரு வீடியோ காட்சி இருக்குல்ல, இதை பார்த்துட்டு தாவேக்கான சோஷியல் மீடியாவில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கவனித்தீர்களா, அந்த குறியீடை கவனித்தீர்களா, திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதா பேசினதை ஒரு சில தரப்பினர் நோன்னு சொன்னாங்களே, இதை விட என்ன சான்று வேணும்னு அப்படி மாற்றி விட்டாங்க இந்த விஷயத்த. இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க. இதுக்கு மத்தியில் திமுகவில் அடுத்த கைதுன்ற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இதை நடக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட் மூலமாக எதனா பண்ணுவாங்கன்னு. என்னென்னா, சைவ வைணவ சமயங்களை ஆபாசமாக ஒப்பிட்டு பேசினார்னு சொல்லிட்டு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேலே ஒரு கேஸ் விழுந்துச்சா. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் விசாரணை ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த விசாரணை அப்போ இவர் ஆஜராகி இருக்கணும், ஆனால் ஆஜராகலை. இதில் கடுப்பான கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க பொன்முடி அவர்களுக்கு எதிராக. வர செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே இவரை கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு இந்த உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அலட்சியம் எவ்வளோ மோசமானதுன்றதுக்கு ஒரு சான்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த தருமபுரி தொப்பூர் பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு அரசு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தோட கழிவறை கதவு இருக்குல்ல, இதை அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்க திறந்துருக்காங்க. அந்த டைமில் பசங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்குங்க. 9 பசங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்ருனா, இந்த எலெக்ஷன் டைமில் மின் இணைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. அது இரும்பு கதவு வேறு, பராமரிப்பு சரியாக பண்ணாமல் விட்ருக்காங்க. ஸோ அந்த கரண்ட்டு தான் இந்த இரும்பு கதவுல பாஞ்சு பசங்க வரைக்கும் ஷாக் அடிச்சிருக்கு. இதில் அரசு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தாகணும்ல. என்ன தெரியுமா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, கவனக்குறைவாக செயல்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டின் கீழே இந்த தலைமை ஆசிரியர் இருக்காங்க பாருங்கள், அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது பெரிய நடவடிக்கை நான் நினைக்கிறீங்க. நடவடிக்கை இல்லாமல் இருக்குது, எடுத்தது ஓகே. பசங்க இருக்கிறதுனா ஆயிருந்தா என்னங்க பண்ணுறது, அப்போ கைது கீதுன்னு பண்ணால் ஓகேவா. ஸோ இப்போவே தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் இது போல் கவனக்குறைவு அலட்சியெல்லாம் குறையும். ஏன்னா மற்ற இடங்களில் நீங்கள் எரரை ரெக்கார்ட் பண்ணுறது வேறு, ஸ்கூல்ஸ்லாம் ஒரு சின்ன எரர் போதும் பசங்க உயிர் எடுக்கிறதுக்கு. இதில் ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப ஷீல்டை போட்டு தான் அரசு பாதுகாத்துட்ருக்கணும். அண்ட் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து என் மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். திருப்பதியில் பட்ஜெட்டு ஆனால் விவசாயிகளுக்கு மொட்டை அப்படின்னு இந்த ஃப்ரேஸை தான் சோஷியல் மீடியாவில் டிஎம்கேவினர் பல பேரும் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியான விமர்சனம் தானா, இல்லைனா இவங்களுக்கு இதே வேலை தான்ப்பா சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, இப்படி நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.